மாமா, அக்கா ஏன் அழுதுகிட்டே ஓடுது? அது அழுவுற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஏய் பத்ரகாளி, சட்டையை விடுறி. நான் உங்க அக்காவை ஒன்னும் பண்ணல. நான் ஆசையா வாங்கி வச்சிருந்த செயினை கழட்டி கழுத்துல போட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்படியே சின்னதா கிஸ் அடிக்கிறதுக்கு கிட்ட போன. என்னது, கிஸ் அடிக்க கிட்ட போனியா? அடிக்கலாம் இல்லடி, அதுக்கே அலறிட்டு ஓடிட்டான். மக்கு மாமா, மட சாம்பிராணி மாமா, இது ஒரு தப்பா? நான் கட்டிக்க போறவன் தானே. கிஸ் அடிக்க நினைச்சது தப்பு இல்ல. உன் பிளான முதல்லயே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருந்தா நானே அக்காவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சத்யா, தெய்வமே. பூ வச்சதும் பொண்டாட்டியா நீ நினைச்சிட்ட. அவ உன்னை புருஷனா நினைக்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் ஒரு டைம் வேண்டாமா? ஏய், நான் மாமா மகன்டி. ஹலோ மிஸ்டர், மாம மகனா இருந்தாலும் மேனர்ஸ் முக்கியம். என் அக்காவை நான் அப்படி வளர்க்கல. இனிமே என்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கினாதான் என் அக்காவை நீ கிஸ் பண்ணணும். ஆத்தா, ஆளை விடு ஆத்தா. இனிமே நான் கிஸ்ஸே பண்ணல. நீங்க நடந்ததை மட்டும் யார்கிட்டயும் சொல்லிராத, மானம் போயிடும். சரி சரி, நீ போய் ஏதாவது சமாளிச்சு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பு. நான் போய் என் அக்காவை சமாதானம் பண்றேன், சரியா? அவசரப்பட்டு சொதப்பிட்டேனே. கடவுளே, எப்படியாவது சேர்த்து வைப்பா. நெஞ்சமே நெஞ்சமே என் நெஞ்சமே உருகுமே உடையுமே வா கொஞ்சமே நெஞ்சமே உருகுமே நெஞ்சமே ஐயோ நெஞ்சமே நெஞ்சமே என் நெஞ்சமே கரையுமே கலையுமே வா கொஞ்சமே நெஞ்சமே கரையுமே நெஞ்சமே அட கண்ணா பின்னா கனவோடதான் நான் ஒன்ன நினைச்சேன். அடி ஒன்னா ரெண்டா வலியோடதான் இப்ப துண்டா துண்டா உடஞ்சேன். எனக்கு கடன் பிடிக்காது. அபிமன்யும், எங்கடா போன? என்னையே இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போன. நடக்கும் போது கூட நம்ம பாதை பிரிய கூடாதுன்னு ஒரே கால் தடத்துல நடந்தவன் நானு. உன்னை எவ்வளவு நம்பினேன். இப்படி காத்துல கற்பூரமா காணாம போயிட்டு இப்போ நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? இனிமே நாம சேரவே முடியாது. நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. இதுக்கு மேல உயிரோட இருக்கவும் நான் விரும்பல. உயிரை விட எனக்கு என் குடும்பமானம் தான் முக்கியம். சூப்பர்க்கா.